குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். குற்றம் புரிந்தவன் அப்படின்னு எம்.ஆர். ராதா படம். ரத்த கண்ணீர்ன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து முன்னாடி ஒரு மாரி இருப்பார் எம்.ஆர். ராதா. கிளைமாக்ஸ்ல வர மாரி இருப்பார். இதுல என்ன ஒரு சூட்சமம்னா, அந்த படம் பெரிய ஹிட் ஆனது. பெரிய ஹிட். மிகப்பெரிய வெற்றி. அதாவது அ க நெறைய நடிகர்கள், கதாநாயகர்கள்லாம் நடிச்சு சக்சஸ் பண்ற நேரத்துல வில்லன் நடிச்சு சக்சஸ் ஆன படம். அது மாதிரி இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் படாத துன்பமே கிடையாது. 7.5 சனி இன்னும் முடியல. முதல்ல 2.5 வருஷம் விரய சனி. இப்ப ஜென்ம சனி. இது முடியுது இப்பதான். இப்ப சனி பகவான் உங்கள ஜென்மத்திலிருந்து விட்டு விலகி குடும்பஸ்தானத்துக்கு போறார். இப்போ இந்த 7.5 வருஷத்துல லாஸ்ட் 2.5 வருஷம். இந்த 7.5 வருஷத்துல அவர் படுத்தின பாடு என்னன்னா, எதை தொட்டாலும் அவமானத்தை மட்டுமே கொடுத்தார். அவமானம், அவமானம், அவமானம். எங்க போனாலும் அவமானம். எங்க போனாலும் அசிங்கம். எங்க போனாலும் கஷ்டம். எதை தொட்டாலும் கஷ்டம். சொல்லுவாங்க, ஒரு ஜாம் முன்னேறணும்னா 2 ஜாம் கீழே இறங்குறான் சார். 2 அடி முன்னேறணும்னா 10 அடி கீழே இறங்குறான் சார். எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை துன்ப வாழ்க்கையாவே இருக்கு சார். எப்ப பார்த்தாலும் நானும் எதையாவது படிச்சு முன்னேறி எங்கேயாவது வந்துடலான்னு பார்க்குறேன் சார். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது போ அப்படிங்கிற அளவுக்கு விரக்தியில கொண்டு போய் தள்ளிட்டாரு சனி பகவான். உண்டா இல்லையா? கும்பராசிக்காரர்களை சொல்லுங்க. விரக்தியோட உச்சத்துல நீங்க இப்ப இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா தடுமாற்றம் வந்தா கூட நிலையில முன்னேறி வந்துடலாம். திசை மாற்றம் வந்தா என்ன பண்றது? ஒரு படம், ஒரு பாட்டு ஒண்ணு. நான் என்னைக்குமே படத்தை உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் அது கூட சொல்றாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் படத்தை உதாரணம் சொல்றீங்க. ஏங்க மனுஷன் வாழ்க்கையே ஒரு படங்க. நம்ம வாழ்க்கையை ஒரு சின்ன பிக்சர் முடிவு பண்ணிடும். அது தெரியும். அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம். அதுல கமலஹாசன் வந்து ஒரு ஆக்டிங் நடிச்சிருப்பாரு. அதை கட்டையா கமலஹாசன் நடிச்சிருப்பார். அதுல ஒரு பாட்டு ஒன்று வந்துடும். உப்பு விற்க போன மழை வந்தது, மாவு விற்க போன காத்தடிச்சதுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஒரு தடவை நீங்க கும்பராசிக்காரவங்க போட்டு பார்த்துட்டு அப்புறமா அந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு தடவை அதுல உள்ள 2 சரணத்தை படிங்க, பாருங்க. அப்புறமா கூட இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இதுதான் உண்மையிலேயே கும்பராசி பெற்ற நிலை. படுத்திட்டான் மனுஷன், ரொம்ப படுத்திட்டான். போதுண்டா சாமி, இதுக்கு பிறகு எங்களால் வாங்கவே முடியல, அந்த அளவுக்கு படுத்திட்டேன். நாங்களும் நாளைக்கு பொழுது முடிஞ்சிடும், நாளைக்கு பொழுது முடிஞ்சிடும், நாளைக்கு பொழுது முடிஞ்சிடுங்கிறோம். நாய்ப்படாத பாடுபடுறோம், ஒரு நாளும் பொழுது விடிய மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு மனசு வந்துருச்சு. சுதந்திரம் கிடைச்சிட்டுங்கிறான். இன்னும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலையாடா? எங்களுக்கு எந்த தாத்தா வருவாரு சுதந்திரம் கொடுக்க? எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள். அவர்களை தயவு செய்து சனி பகவான் இப்ப காப்பாத்தி ஆகணும். இது காப்பாத்தி ஆகணும், நிர்பந்தம். கும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் சனிக்கு உண்டு. சட்டத்தை ரொம்ப காட்டாதப்பா சனி பகவானே. சட்டத்தை காட்டுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இதுதான் இப்போ கும்பராசி சொல்றாங்க வார்த்தை. என்னப்பா, எவனும் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு, எவனும் என்னென்னமோ பாவம் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு நடந்து போறான். நாங்க ஒரு பாவமும் பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல. ஆனா எங்களை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்திட்ட? உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு கேள்வியை சனியே இருந்தாலும் கேட்கறதுக்கு துணிஞ்சு விட்டார்கள் கும்பராசிக்கார். சனிக்கிட்டே கேட்க ஆரம்பித்தார். ஜட்ஜு கிட்ட கேட்கிற மாதிரி. ஜட்ஜை பார்த்து 60 கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க சார். ஆனா ஜட்ஜுக்கிட்டே போய் கேள்வி கேட்கிற அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் தயாராயிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களோட மனவேதனையை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுளுக்கு இருக்காரு தெரியுங்களா? அப்படி கூட டவுட் படாத போது 5 வருஷமா பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இதை கடவுள் பார்க்கிறாரு, அவரு பார்க்கிறாரு, இவரு பார்க்கிறாரு அப்படிங்க என்ன மேல நீங்க கோவமே படலாம். நம்புங்க, நிச்சயமாக கரையேறும் நிலை வந்துவிட்டது.
கடல்ல சிக்கனவன் கரையேறுவ நிலை. கடல்ல சிக்கி இருக்கிற இந்த கும்பராசி பிள்ளைங்க எல்லாம் கரையேறுற நிலை வந்துருச்சு. இதுக்கு பிறகு ஆண்டவன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். இது உண்மை, நம்பலாம். போதும். ஏன் எப்படி போதுங்கிற? ஜென்ம சனி இப்ப விலகுறாரு. இவர் இந்த சனி பகவான் 7வது சனி கழிவு காலம். பட்ட கட்டத்துக்கெல்லாம் நமக்கு பதவி கொடுக்க போறார். முதல்ல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நமக்கு முடங்கி இருக்கிற வாழ்க்கை முதல்ல பிரகாசமாக போச்சு. இதான் முதல் சந்தோஷமே அங்கதான் ஆரம்பம். முடங்கி இருக்கிறோம் சார், பணத்துல முடங்கி இருக்கிறோம் சார், வேலை இல்லாம இருக்கிறோம் சார், ஒரு அட்ரஸ் இல்லாம இருக்கிறோம் சார், அது முதல்ல கிடைக்க போகுது. என் வார்த்தை உண்மையாகும், நம்புங்க. நான் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவேன், ஏதாவது ஒண்ணு சொன்னா ததாத்துன்னு சொல்லணும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும். இப்ப என் வார்த்தை உண்மையாக போதுன்னா ஆமா கிழிச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்னைக்குமே வாக்கியம் பலிக்காது, வார்த்தை பலிக்கும். அது கேட்கிற நேரம், கேட்கிற பொழுது சக்சஸ் ஆயிடும். அப்போ முதல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்தது விவாகம் அடைய போறீங்க. விவாக நிலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க. சார் ஏற்கனவே கல்யாணம் சார், நாங்க சார் உங்க பார்ட்னர்ஷிப்ல நல்ல நெருக்கம் ஏற்பட போகுது. இந்த உலகத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய அன்பு கிடைக்க போகுது. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய சந்தோஷம் கிடைக்க போகுது. ஒரு ஹை லெவல் ஒரு மனிதனுடைய நட்பு கிடைக்க போகுது. இந்த நட்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு நண்பன் தான் உயர்த்த போறான். ஒரு நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னு நாங்கள் 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம் சார், 20, அதெல்லாம் இல்லை. ஆபத்துக்கு உதவுவன் தான் நண்பன். இப்ப ஆபத்துக்கு ஒரு நண்பன் உங்களுக்கு உதவ போறான். இது இந்த சனி கொடுக்க போற. சனி எப்பயுமே என்ன பண்ணுவாரு, அவர் படுத்த கஷ்டத்துக்கெல்லாம் இன்னொருத்தவங்க மூலமா ஹெல்ப் பண்ண வைப்பார். அப்ப இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. முதல்ல வேலை, விவாகம், நட்பு மூலமா நல்ல முன்னேற்றம், இது நிச்சயமா நடக்க போகுது. இது கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம். முதல்ல மூச்சு விடுற நேரம். அப்பா போதும்டா சாமி, முதல்ல இவன் போனா பார்த்தீங்களா சார், நீங்க சொல்றது நடக்குது இல்லை, அது அப்புறமா சனி போயிட்டாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்பயே நான் சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் கும்பராசி இப்போ சொல்லுவீங்க. உண்மையிலே சனி படாதவர் படுத்திட்டார். ஆனா படுத்தினவர் அவரே உங்க காயத்துக்கு மருந்து போட போறார். இதுதான் உண்மை. இந்த காயத்துக்கு மருந்து நிச்சயமாக உங்க குலதெய்வத்தை டெய்லி வணங்குங்க. டெய்லி உங்க குலதெய்வத்துக்கு ஒரு நெய் விளக்கு கொடுங்க. கும்பராசிக்காரவங்க குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு போடுங்க. உங்க வீட்டுல போடுங்க. நிச்சயமா சனி பகவான் உங்களுக்கு சாட்சாத் உங்களுக்கு நல்ல மனிதர்கள் மூலமா முதல்ல உதவி பண்ண போறார். நல்ல வார்த்தைகளை இப்ப கேட்க வச்சாரு பார்த்தீங்களா, இதுவே அவர் செய்யற ஃபர்ஸ்ட் உதவி. உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக வந்து சேரும், பதவிகள் வந்து சேரும், பணம் வந்து சேரும், புகழ் வந்து சேரும். இது நிச்சயமா நீங்க அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா சாட்சாத் உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மீதி இருக்கிற 2.5 வருஷத்துல உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கணும். இந்த 2.5 வருஷத்துல 5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு 2.5 வருஷம் எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணும், வசதியை அதிகப்படுத்தணும், வாழ்க்கையில ஒரு உயர்வை ஏற்படுத்தணும்னு ஹனுமான்ட்ட முறையிடுங்க. கும்பராசி பிள்ளைகளா, நிச்சயம் நீங்க உயர போறீங்க. சனியோடைய பிடி தளர்த்து பட போகிறது. நல்லபடி பிடிச்சிருக்கிற மனசை தளர்த்துறாரு. இப்ப இந்த செல் இருக்கு, இதான் சனி. இப்ப பிடிச்சிருக்காரு, நல்லா பிடிச்சிருக்காரு. இப்ப அப்படி விட்டுட்டார். இந்த செல் விடுங்க, முடிஞ்சு. டைம் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம். உங்க சனியோட பிடி தளர்த்தப்படுகிறது. தளர்த்தும் போதே நீங்க ரிலீஸ் ஆயிடலாம். இதை முதல்ல நம்புங்க. நீங்க செய்ய வேண்டியது குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை.
இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்கு பட்ட துன்பம் எல்லாம் விலகுகிறது. உங்களுக்கு வெகுமானம் கிடைக்க போகுது. அவமானம் விலகுது, வெகுமானம் கிடைக்க போகுது. இதுதான் சிரமத்துக்கு கிடைச்ச சக்சஸ். இவ்வளவு நாள் பட்ட சிரமத்துக்கு கிடைச்ச சக்சஸ். நம்புங்க கும்பராசி பிள்ளைகளா, நான் உங்களோடு நிழலாக இருக்கேன். நிச்சயமாக சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்றார். இனிமே உங்களுக்கு கஷ்டம் வராது. நிச்சயமா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு மனிதர் உங்களை யாரு நிராகரிச்சாங்களோ, இந்த நிராகரிச்சவங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்க போறாங்க. மீண்டும் உங்களை கம்மிங் வாத்தி கம்மிங்க, அவ்வளவுதான். மீண்டும் உங்களுக்கு ஒரு கம்மிங். நீங்க ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்க போறீங்க. நியூ என்ட்ரி. நம்புங்க, நிச்சயமாக ஒரு புது வரவேற்போடு உங்க வாழ்க்கையில புது மாற்றத்தை சந்திக்க போறீங்க. வாழ்த்துக்கள். இந்த நம்பிக்கையோடு உங்க விஷயத்தை புரட்டி பாருங்க. இப்ப நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.